வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கூலிம் மேராயஸ்தே ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவிலேருந்து ஒரு பிடி மண் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு பயணத்தில் சபாவில் மண் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி, சபாவில் கோத்தாபலூர் என்ற ஒரு நகரத்துலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்காக காலையில் 5:30 மணிக்கு கிளம்பி இடத்துல ஒரு 2 மணி நேரம் பயணம் சொல்லியிருந்தாங்க அந்த கோத்தாபலூருக்கு போகிறதுக்கு. இந்த பயணத்தை முழுக்க காண்டாக்ட் பண்ணுது மிஸ்டர் ரவியும் அவரோட மகனும். ஸோ நான் பின்னாடி அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இயற்கை காட்சியும் சபாவோட காட்சியும் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி, என்ன இருந்தாலும் இந்த ஒரு பயணத்தில் முழுமையாக மண் கிடச்சோன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே இந்த பயணத்தை தொடங்கணும். வெதர் நல்லா இருந்துச்சு. அதே நேரத்தில் இங்கே இருக்கிற சூழ்நிலை பார்க்கும் போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. குணக்கினாபலும் சரி, அதே நேரத்தில் அந்த நெயில் வயலும் சரி, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே விடியல் ஏர்லி ஸ்டேஜில் நடந்துடும். அதாவது மணி 6 மணிக்கே விடிய ஆரம்பிச்சிடும். இப்போது சென்ற அடையிற ஆலயம் பேர் சிவன் ஆலயம். இது ஒரு ஆர்மி கேம்ப் பின்னாடி இருக்கிற ஒரு ஆலயம். இந்த ஆலய நிர்வாகமும் கடந்த எபிசோடில் நம்ம பார்த்த பசுபதிநாத் ஆலயமும் ஒரே நிர்வாகத்துக்கு கீழே தான் இருக்குது, ஒரே கமிட்டி மெம்பர்ஸ் தான். ஸோ இவங்க தான் பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. முன்னுள்ள காலத்தில் எல்லாம் ஆர்மி கேம்ப் பின்னாடி ஒரு ஆலயம் இருக்கும், கட்டாயம் இருக்கும். அந்த ஆலயத்தை சில ஆர்மி கேம்ப் இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சில இடத்துல பொதுமக்கள் கையில் போயிடுச்சு. பொதுமக்கள் போன கையில் ஆலயங்களை அந்த நிலத்தை வாங்கி அழகாக கெசட் பண்ணி வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே என்ன ஸ்பெஷல்னா, இந்த சிவன் ஆலயத்தில் வெறும் படங்கள் வச்சு தான் வழிபடுறாங்க. அதுவும் இந்த படத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புத்து இருக்குது. அந்த புத்தை வச்சு தான் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. வருடம் ஒரு விசேஷ காலகட்டத்தில் கண்டிப்பாக இந்த கோயிலை கலந்துக்குவாங்க. அதே நேரத்தில் இந்த கோயிலை பராமரிக்கிறதுக்கு ஒரு அர்ச்சகரை வச்சுருக்காங்க. ஸோ இதே போல் இந்த ஆலயத்தோட விசேஷங்கள் இந்த சபா முழுக்க இருக்குது. அதுவும் இந்த காம்பவுண்ட் பார்த்தோம்னா ரொம்ப அமைதியாக தான் இருக்குது. ரொம்ப ப்ரிசர்வ் பண்ணி ஒரு கெசட் பண்ண ஒரு நிலத்தில் தனிமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு சிவன் ஆலயம் சொல்லி அவ்வளோ மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு, சாந்தமாக இருந்துச்சு, அமைதியாக இருந்துச்சு. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவர் இந்த கோயிலேருந்து ஒரு படி மண் எடுக்க சொல்லி அனுமதி கொடுத்துருந்தாங்க. பட் கோயில்காரங்க யாருனாலும் வர முடியல, எல்லாருக்கும் வேலை, எல்லாரும் பிஸி இருந்த போதும் அனுமதி கொடுத்துருந்தாங்க. அந்த அனுமதி பெற்ற பிறகு இந்த ஆலயத்துலேருந்து ஒரு படி மண் எடுத்திருந்தேன். அதுவும் வாசல்லேருந்து ஒரு மண் எடுக்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு கருத்தாக தான் நான் வைக்கிறேன். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு காலையில் முதல் கோத்தாபலூர் சிவன் ஆலயத்துலேருந்து மண் எடுக்கிறது வாய்ப்பு கிடச்சி, இவருக்கு அவரோட சோஸ்திரங்கள் படிச்சுட்டு போயிட்டு வரேன், காலம் அனுமதிச்சா திருப்பியும் வருவேன் அப்படின்னு மனசார் வேண்டிட்டு வெளியாகும் போது, என்னமோ அப்பாவை ஒரு இடத்துல பார்த்துட்டு திருப்பியும் படிக்கவோ இல்லாட்டி வேலைக்கோ கிளம்பி போகும்போது என்ன ஒரு ஃபீலிங் இருக்கும், திருப்பி நம்மளோட தாய் மண்ணுக்கு வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் நம்மளுக்கு. கோத்தாபலூருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சிவன் ஆலயத்துக்கு வாங்க. இது போன்ற ஆலயங்கள் லைஃப்பில் ஒரு தடவை தான் நான் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் சபாவுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோத்தாபலூரில் இருக்கிற இந்த சிவன் ஆலயத்துக்கு வணங்கிட்டு போங்க. இந்த கேட்டு பூட்டி இருக்காதான், எப்போ வேணாலும் வணங்கிட்டு போகலான்னு. அடுத்து என்னோடய பயணம் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். ஏன்னா இன்றைக்கி மட்டும் இந்த தேதியில் மட்டும் 15 டிசம்பரில் மட்டும் இடத்துல 3 ஆலயத்துலேருந்து புடி மண் எடுக்க போகிறோம். அடுத்து நான் எங்கே போகிறேன்னு கண்டிப்பாக தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, கண்டிப்பாக ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஷேர் பண்ணவங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்களோட கோவிலோட பூமி பூஜைக்காக திரட்டிட்டு இருக்க இந்த ஒரு பொடி மண் எனக்காக ப்ரே பண்ணி 1008 எடுத்துடணும்னு பிரார்த்தனை பண்ணுங்கள். இந்த பிரார்த்தனை வழியாக உங்களுக்கு சேர வேண்டிய எல்லா நன்மைகளும் எங்கள் ஆத்தா கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. எல்லோருக்கும் நன்றி.